ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், ஆங்கில தேதி 26/7/2024. பஞ்சமி திதி காலை 6-9 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் சஷ்டி திதி ஆரம்பிக்குது. அது இரவு 3:33 வரைக்கும் இருக்குங்க. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 6:59 வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடு, அதுவும் ஆடி வெள்ளிங்க, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அபிஷேகம் பார்க்கறது, அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு. சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறுமுகனை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10க்குடைய சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சகோதரர் வகையில் ஒற்றுமை ஏற்படும், அவர்களால் நன்மைகள் உண்டாகும். பாகப்பிரிவினை நடக்கும் காலமாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது சரியாகும். சகோதரர்கள் வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி சரி செய்து தீர்த்து கொள்வது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக கேமரா எடிட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாள். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிவிடும். ஆன்மீக பணியில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கான திட்டத்தை தீட்டி சிறந்து விளங்கவும், மற்றவர்கள் மூலம் பாராட்டினை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. அரசு விவகாரங்களில் சில சிக்கல்கள் இருந்தாலும் தெளிவு பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த கேஸ், அதாவது கோர்ட்டில் நிலுவையில் இருந்து வந்த கேஸ் இன்று முடிவுக்கு வரும். அது சாதகமாக அமையும் என்றே சொல்லலாம். இயந்திர பணியாளர்கள் செல்வாக்கினை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க திட்டங்கள் தீட்டி முனைப்பாக ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சிகள் உருவாகும். அதனால் செல்வாக்கு பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உடன்பிறப்பால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மற்றபடி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.